தோட்டங்களில் நீங்கள் பார்க்கும் இந்த அழகான ஊதா நிறப்பூ பழைய காலத்தில் சூனியக்காரியின் மணிகள் விச்சஸ் பெல்ஸ் என்று அழைக்கப்பட்டது. இது எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதே அளவுக்கு விஷத்தன்மையும் கொண்டது. 1700களில் ட்ராப்சி, அதாவது உடலில் நீர் கோர்த்துக் கொள்ளும் நோய்க்கு எந்த சிகிச்சையும் இல்லை. இது உண்மையில் ஹார்ட் ஃபெயிலியர். இதயம் பலவீனமாகி பம்ப் செய்வதை நிறுத்திவிடும். பெரிய பெரிய டாக்டர்கள் எல்லாம் தோல்வியடைந்தார்கள். ஆனால் ஒரு வயதான பாட்டியிடம் ஒரு ரகசிய வைத்தியம் இருந்தது. அவர் 20 மூலிகைகளைக் கொண்டு ஒரு தேநீர் தயாரிப்பார். அது சாகும் நிலையில் இருக்கும் நோயாளிகளை கூட குணப்படுத்தியது. டாக்டர் வில்லியம் விதரிங் என்ற விஞ்ஞானி இந்த மாயாஜாலத்தை ஒதுக்கித் தள்ளவில்லை. அவர் அந்த தேநீரை ஆராய்ச்சி செய்தார். அதில் உண்மையான மருந்து ஒரே ஒரு பூ மட்டும்தான் என்பதை கண்டுபிடித்தார். அதுதான் ஃபாக்ஸ்க்ளோவ். இந்த பூவின் உள்ளே டிஜிட்டாலிஸ் என்ற ஒரு கெமிக்கல் இருக்கிறது. இது இயற்கையின் மிக ஆபத்தான மற்றும் மிக விலைமதிப்பற்ற விஷம். இது நேரடியாக இதயத்தின் தசைகளில் வேலை செய்யும். இது பலவீனமான இதயத்துக்கு கரண்ட் ஷாக் கொடுப்பது போல ஒரு அதிர்வை தரும். இதனால் இதயம் பலமாகவும் ஆழமாகவும் பம்ப் செய்யத் தொடங்கும். ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது. டிஜிட்டாலிஸ் சரியான அளவில் இருந்தால், அது மருந்து அளவு கொஞ்சம் அதிகமானால் மரணம். இந்த பூ இதயத்தை துடிக்க வைக்கவும் செய்யும். அதை நிரந்தரமாக நிறுத்தவும் செய்யும். எத்தனை சொட்டுகள் உயிரை காப்பாற்றும், எத்தனை சொட்டுகள் உயிரை பறிக்கும் என்ற அந்த மெல்லிய கோட்டை வரைவதற்கு டாக்டர் விதரிங் 10 ஆண்டுகள் சோதனைகள் செய்தார். இன்றும் ஹார்ட் ஃபெயிலியர் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் டிகாக்சின் அதே பூவிலிருந்துதான் வருகிறது. உலகம் எதை பிளாக் மேஜிக் என்று நினைத்ததோ அது உண்மையில் கார்டியாலஜி அஸ்திவாரமாக இருந்தது. வரலாறு சாட்சி. மக்கள் எங்கே பார்க்கவே பயந்தார்களோ அங்கேதான் அறிவியல் பலமுறை பதில்களை தேடி கண்டுபிடித்திருக்கிறது. தோட்டத்தில் உள்ள அந்த விஷப்பூ இன்று லட்சக்கணக்கான இதயங்களின் துடிப்பாக இருக்கிறது.